பொலிவுடன் மார்னிங் நியூஸ். ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் என அடுத்தடுத்து அறிவாலய வாசலில் வரிசை கட்டிய விக்கெட்டுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிர்ச்சியில் இருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ரத்தங்கள் கவலையில் இருக்க, இப்போது ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோரின் பெயர்கள் அரசியல் வட்டாரத்தில் ஆட்டாக பேசப்படுகிறது. அதிமுகவிற்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக மீடியாக்களில் பேட்டி கொடுப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எடப்பாடியின் நிழலாகவே இருந்தவர்களில் ஒருவருள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஆனால் அவர் கடந்த சில நாட்களாக கடுமையாக அமைதி காத்து வருகிறார். அதிமுக பற்றி பேசுவதே இல்லை. தேர்தல் காலத்தில் பலத்த சைலண்டாக இருப்பதே சந்தேகத்தை எழுப்புகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திமுக பக்கம் சாய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுவதற்கு பின்னால் சில காரணங்களும் உண்டு. கடந்த தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் மீண்டும் அங்கு ஜெயிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியின் பலம் தேவை என்ற யோசனைகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. வடசென்னை முழுக்க திமுகவின் கோட்டையாக மாறி வரும் சூழலில் தனக்கான இடத்தை உறுதி செய்ய உதயசூரியன் வெளிச்சம் அவருக்கு தேவைப்படலாம். இவர் வெளிப்படையாகவே அங்கே கடந்த முறை தோற்க பாஜக காரணம் என்றார். கிறிஸ்துவ மீனவர்கள் பலர் இவருக்கு வாக்களிக்காமல் போக பாஜக கூட்டணிதான் காரணம். அதிமுகவில் மதுரை என்றாலே செல்லூர் ராஜுதான். ஆனால் சமீப காலமாக மதுரையில் எடப்பாடி தரப்பு புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது செல்லூர் ராஜுவை ரொம்பவே நோக்கடித்திருக்கிறது. முக்குளத்தோர் வாக்குகளை கவர திமுக தீவிரமாக களம் இறங்கி இருக்கிறது. எனவே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த செல்லூர் ராஜுவை திமுக பக்கம் இழுத்தால் மதுரை தட்டி தூக்கிவிடலாம் என்பது திமுகவின் மாஸ்டர் பிளான். தென் மண்டலத்தில் RP உதயகுமாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதை செல்லூர் ராஜு விரும்பவில்லையாம். 10 வருடம் அமைச்சராக இருந்தவர் கடந்த 5 வருடமாக பெரிய பதவி இல்லாமல் இருப்பது அவருக்கு பெரிய குறைவாகவே இருக்கிறதாம். ஜெயிக்கும் குதிரை பக்கம் சாய்ந்தால் மீண்டும் அமைச்சராகலாம் என்ற கனவு அவரை அண்ணா அறிவாலயம் பக்கம் இழுக்கக்கூடும். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதை விட ஆளுங்கட்சியின் நிழலில் ஒதுங்குவது பாதுகாப்பானது என்று இந்த மூத்த தலைவர்கள் கணக்கு போடுகிறார்கள். EPSன் பிடியிலிருந்து அதிமுகவின் தூண்கள் சரிய தொடங்கினால் 2026 தேர்தல் களம் எடப்பாடிக்கு பெரும் சவாலாகவே இருக்கும். சீனியர்களுக்கு நோ. அதிமுகவில் எடப்பாடியின் சேலம் டீம், கொங்கு கேங் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தகவல். அடுத்து நமக்கு சீட் கிடைக்குமா என்ற பயமே அவரை திசை திருப்பலாம். இந்த முறையும் தோற்றால் அரசியல் எதிர்காலம் காலி என்று ஜெயக்குமார் நினைக்கிறாராம். அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள சமீபத்திய தகவலின்படி தென் தமிழகத்தை சேர்ந்த அதிமுகவின் மற்றொரு மிக முக்கியமான மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவர்களுடன் தீவிர பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த தென் மண்டல தலைவர் வேறு யாரும் இல்லை, செல்லூர் ராஜு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.